ராஜினாமா பண்றேன். ஏங்க அசிங்கமான கேள்விதான், இருந்தாலும் ஹை கிளாஸா கேட்கிறேன். ஆரம்பத்துல ஊழல் பண்றதை எப்படின்னு அமெரிக்காவில் ஒரு புத்தகம் போட்டிருக்கான், அதை உங்களுக்கு டிவிஷன் எடுக்கிறேன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சிங்க. இப்ப என்னடான்னா ஊழல் பண்ணா உங்க உயிரே எடுப்பேன்னு திடீர்னு ஒரு குண்டை போறீங்களே, எப்படி? அது அமெரிக்கன் லா இல்ல, வெறும் அம்புலி மாமா. இப்படி ஊழல் பண்ணணும் அலைறீங்களே, அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு நீங்க என்னதான் சாதிச்சிருக்கீங்க? சுவிஸ் பேங்க்ல கொண்டு போய் கோடி கோடியா கொட்டிருக்கீங்களே தவிர அந்த பணத்தை டிராப் பண்ணி என்னைக்காவது நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? பணத்தை கட்டு அடிக்க வச்சு படுத்திருக்கீங்களே தவிர ஒருத்தராவது நிம்மதியா தூங்கிருக்கீங்களா? உங்க பதவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பணத்துக்கும் பாதுகாப்பு எல்லாம் போயிடுது. உடனே அந்த பணத்தை கொண்டு போய் ஆத்துல கொட்டுறீங்க, மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிறீங்க. நீங்களே மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எவனோ அனுபவிக்க போற வாழ்க்கைக்காக ஏன் இப்படி உயிரோட இருக்கும்போது பணமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பணம் மட்டும் தான் உங்களுக்கு குறியா இருந்தா முகமுடி போட்டுட்டு போய் கொள்ளையடிங்க. அதனால பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் இல்லாம போவான். ஆனா நீங்க இப்படி அரசியல்வாதி வேஷம் போட்டுட்டு கொள்ளையடிக்கிறதுனால தினம் தினம் செத்து பொழைக்கிற ஏழைங்க ஒரேடியா செத்து போறாங்க. இந்த கவர்மெண்டாவது நல்லது பண்ணாதா, இந்த கவர்மெண்டாவது நல்லது பண்ணாதான் உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவங்க விரல்ல மட்டும் இல்ல, முகத்திலையும் கரியை தான் பூசிருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு இனிமையாவது நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும். இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அநியாயமா நீங்க சேர்த்த சொத்து வரத்தை என்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கலன்னா நாட்டு மக்களோட நலனுக்காக நான் ஜெயிலுக்கு போவேன். உங்க எல்லாருக்கும் மலர் வளையம் வச்சுட்டு. சூப்பரு. எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு வேணும். 2 நாளைக்கு லீவா? லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிழட்டு மூதேவி? எதுக்கு லீவு? உங்க அம்மாவை பார்க்கணும். என்னது? எங்க அம்மாவை பார்க்க போறியா? எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், 5:30க்குள்ள வண்டி. என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவனா நீ? ஏய், எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், நீ யாரா எங்க அம்மா பார்க்க? நீ யார்? Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? பு 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 பு. நீயா எனக்கு அப்பன்? ஒரு நேஷனல் லீடர் இருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? டேய், என்னை ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ல சேர்த்திருந்தேனா இன்னைக்கு என் வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்குடா. கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் தொல்லை கொண்டாந்து விட்டேடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? டேய், நான் உன்னை தெரியாம தான் கேட்கிறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாரா? 3 பொண்டாட்டியா? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கிறேன், சொல்றா. முதல் பொண்டாட்டிக்கு தாலி கட்டின இல்ல, அந்த பொண்டாட்டிக்கு முறை பிரகாரம் என்னை பெற்றிருந்தா கௌரவமா இருந்திருக்கும். 2வது பொண்டாட்டிக்கு தாலி கட்டினா கட்டி இல்ல, அந்த பொண்டாட்டிக்காவது முறை பிரகாரம் பெற்றிருந்தா கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும். தாலியே கட்டாத ஒரு பெண், ஒரு அவளை தாய், என் தாயடா, என் தாய். அவளை நீ என்ன பண்ண? என்ன பண்ண? சிவனேன்னு வீட்டு வேலை பார்த்துக்கிட்ட எங்க அம்மாவை ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரிண்ட் ஆயிஸ் பார்க்க வச்சு ரேப் பண்ணிருக்கேன். அந்த ரேப்புக்கு பிறந்தவன் நானு. என் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? என் மூஞ்சில முடிக்காரா? என் மூஞ்சில ஏண்டா அடிக்கிற? போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீசை பிடிச்சா முடிக்கிற. நான் கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா, வெட்டி கொண்டு போடுவான் படுவா. நீ என்னடா லீவு கொடுக்கறது? நானே எடுத்துக்கிறேன் 5 நாளைக்கு லீவு. உனக்கு 5 நாளைக்கு லீவு போடா. ஐயப்ரமல்ல போடா, சொல்லில போடா போடா. டேய் என்ன சார் இது? எல்லாரும் சொத்து விவரத்தை ஃபைலா எல்ஐசி மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. நீங்க என்னடானா இவ்வளோண்டு பாஸ்புக் காட்டுறீங்க? என் பொண்ணு கல்யாணத்துக்காக பேங்க்ல 10,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். அதை தவிர வேற பெரிய சொத்து எதுவும் எனக்கு கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொந்தமா இருக்கு வீடு கூட கிடையாது. அதெல்லாம் தம்பி என்ன இது? நீங்க பாத்தீங்களா, இவர மாதிரி நல்லவங்களும் இருக்கிறதுனாலதான் கிலோ கணக்குல குண்டு வெடிச்சோம் நாடு இன்னும் மிச்சம் இருக்கு. அங்க என்ன மேட்ரு ஓடிட்டு இருக்குது? நீ என்னமோ குரட்டு விட்டுட்டு இருக்க. கேட்கிற மாதிரியாவது நெடியா? சரி, நான் கேட்டுக்கிட்டபடி உங்க சொத்து விவரத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்படி திடீர்னு எங்களை கூப்பிட்டுருக்கீங்களே, ஏதாவது பப்ளிசிட்டி ஸ்டண்டுங்களா? இது பப்ளிசிட்டி ஸ்டண்ட் இல்ல,
பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டி எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. திறந்து காட்டுங்க. $3000 கோடி. நம்ம முன்னாள் முதலமைச்சரும் அவருடைய மந்திரிகளும் சேர்ந்து கொள்ளையடிச்ச பணம். இந்தியா ஏழை நாடுன்னு பேரு, ஆனா தமிழ்நாட்டிலேயே கொள்ளையடிக்கிறதுக்கு 3000 கோடி இருக்குன்னு இப்பதான் தெரியுது. உங்களுக்கு எனக்கு தான் இது பெருந்தொகை, ஆனா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இது குறுந்தொகை. சார், இந்த பணத்தை என்ன செய்ய போறீங்க? நாட்டுல வன்முறையை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி வறுமையை ஒழிக்கணும். வறுமையை ஒழிக்கணும்னா வயிற்று பசியை அடியோட ஒழிக்கணும். அதுக்காக என்னுடைய ஆட்சியில 1 கிலோ அரிசியை ₹1 கொண்டு வந்து அந்த விலையை ஆணி அடிச்சு நிறுத்த போறேன். எனக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏழைங்க வயிறு சம்பந்தப்பட்ட இந்த திட்டத்துல மட்டும் கை வைக்காதபடி என்னால என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய போறேன். நன்றி, வணக்கம். வரும்போது என்னமோ பைத்தியக்காரனா தான் வந்தான். இப்ப 10 கோடி ஜனங்களுக்கு தலைவன் ஆயிட்டான். இப்ப என்னமோ நல்லவனா தான் இருக்கா. ஆனா போக போக இந்த அரசியல் சாக்கடையில சிக்கி சரிக்கிடுவானான்னு பயமா இருக்கு. இல்ல, உங்க ஃப்ரெண்ட் அப்படி இல்ல. கொள்கைக்காக காதலிச்ச பொண்ணையே தூக்கி எறிஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. கல்யாணம் ஆன அண்ணில இருந்து உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்த அவர் காதலிச்ச பொண்ணு நான் தான். சார், அந்த பக்கம் போகாதீங்க, அங்க பைத்தியங்கள்லாம் இருக்கு. குட் மார்னிங் சார். ஐ எம் கைலாஷ், இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர். போய் சொல்லாதீங்க சார், உண்மையிலே நான் தான் சார் இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர். நீங்க தான் ஹாஸ்பிட்டல் டைரக்டர், அது ஓகே. ஆனா இது ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் மாதிரியா மெயின்டைன் பண்றீங்க? சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். உங்களுக்கு முன்னால ஒரு டைரக்டர் இருந்தாரு, மிஸ்டர் விநாயகமூர்த்தி. இப்போ அவர் எங்க இருக்காரு? அவர் குற்றாலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் சார். மிஸ்டர் கைலாஷ், மனநிலை பாதிக்கப்பட்ட இவங்களை இப்படி சுகாதாரம் இல்லாம உயிரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அமைச்சிடாதீங்க. சண்முகம், என்னக்கா? இங்க வா. என்னக்கா? என்ன இந்த ரூம் மட்டும் குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டீங்களா? பாவம், அந்த மனுஷனை குளிப்பாட்டி சுத்தம் பண்ண கூடாது? எத்தனை நாள் ஆச்சு இந்த ரூம் க்ளீன் பண்ணி? இந்த மனுஷனை குளிப்பாட்டி எத்தனை நாள் ஆச்சு? அக்கா, சார் யாரும் தெரியுமில்ல? யாரு? மினிஸ்டரோட ஸ்பெஷல் கவனிப்புல உள்ள வந்திருக்கு. அதுக்காக யாரும் கண்டுக்கிறது இல்ல, நீயும் கண்டுக்காம போயினே இருக்கா. சண்முகம், இத பாரு, மனுஷனை நடத்தாட்டி கூட பரவாயில்ல, இப்படி மிருகமா நடத்த கூடாது. போய் குளிப்பாட்டு போ. போ. உங்க மூஞ்சிக்காக தான் போறேன். எந்திரா. நான் கனகனராயா நேரா நெல் எருமை. என்ன இது? இப்படியா குளிப்பாடுறது? என்ன வேலை பண்ற?
டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சுமா, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும். உன்னால முடியாட்டி கூட நீயே கட்டி நாடு, நம்மள விடு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. வார்ட் பாய் வெல்ல உனக்கு எதுக்கு காயத்ரி? நம்ம ஸ்டாஃப் எல்லாம் உன்னை எவ்வளவு கிண்டல் பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு காலைல ஒரு பேஷண்ட் குளிப்பாட்டினே, அவன் யார் தெரியுமா உனக்கு? தெரியும்டி, நல்லா தெரியும். பைத்தியமே இல்லாத ஒருத்தனை பைத்தியம்னு சொல்லி அடைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவனோட செல்ல நீ பார்த்திருக்கணும். அழுக்கிலையும் நாத்தத்திலையும். இதை விட அவனை கொன்னே போட்டிருக்கலாம். அவன்கிட்ட யாரும் பரிவு தான் காட்டல. அட்லீஸ்ட் மனுஷத்தன்மையாவது காட்டக்கூடாதா? மனுஷத்தன்மை பத்தி நீ பேசுற. ஏய், உன் விஷயத்துல யாராவது மனுஷத்தன்மையோட நடந்துட்டாங்களா? சொல்லிடி. 5 வருஷம் ஆச்சு நீ புருஷன் இழந்து. உனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? யாராவது ஒருத்தர் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தாங்களா? அது அவங்க தப்பு இல்லடி, இந்த சொசைட்டியோட தப்பு. செத்து போன பொண்டாட்டியோட காரிய தள்ளிக்கே அடுத்த கல்யாணத்துக்கு நாள் பார்க்குற ஆம்பளைங்களை ஒத்துக்கிற இதே சொசைட்டி தான் என்ன மாதிரி பொண்ணுங்க மட்டும் சாகுற வரைக்கும் செத்து போன புருஷனையே நினைச்சுக்கிட்டு வாழணும்னு கட்டாயப்படுத்துது. இத பாரு, இந்த சொசைட்டிக்கு பயந்து உன்னுடைய ஃபியூச்சரை கேள்விக்குறியாவே வச்சுக்க போறியா? ப்ளீஸ் காயத்ரி, உனக்கு துணையா ஒரு ஆம்பளைய பிள்ளைக்குட்டி பெத்துக்கிறதுக்காக இல்ல, உன்னுடைய லைஃப்ல கஷ்டம் நஷ்டம் இன்பம் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க நிச்சயம் ஒரு ஆண் துணை வேணும். அதுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். பெருசா சர்வீஸ் பண்றதா நினைப்பா. குளிப்பாட்டுறது சரி, செல்ல ஒழுங்கா பூட்டக்கூடாது. இப்ப அவன் தப்பிச்சு போயிட்டானே, மினிஸ்டருக்கு யார் பதில் சொல்றது? சரி போ. வேற வழியே இல்லை. ஏதாவது டெட் பாடி கிடைக்குதான்னு பாருங்க. அது ஜீவாவோட பாடி தான் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. டெத் சர்டிபிகேட் அந்த மினிஸ்டருக்கு அனுப்பி வச்சுட்டு ஜீவாவோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த மினிஸ்டர் நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவான். ஓகே சார். உடம்புல ஒரு வியாதி இல்லம்மா, மனசுல தான் ஏதோ தாங்க முடியாத அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. வேளைக்கு நான் கொடுக்கணும் மருந்தே தவறாம கொடு. இதுக்கு போய் நீ மெனக்கிட்டு என்னை எங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க. ஏதோ பைத்தியம் அது இதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இவரை நீ கவனிச்சுக்கிறதுல தான் இருக்கு. புருஷனை எப்படி கவனிக்கணுங்கிறத பொண்டாட்டிக்கு சொல்லியா தெரியணும்?